நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஐயோ, எதுக்காக இங்க படுத்திருக்க? எழுந்துரு, எழுந்துரு, கண்ணை முழிச்சு பாரு. நீ சீக்கிரமா எழுந்துரு. அம்மா, நான் எங்க இருக்கேன்? நீ யாருமா? குட்டிமா விளையாட போகும்போது நீ அங்க விழுந்து கிடந்திருக்க. நான் மலை மேல இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். மலை மேல இருந்தா? அவ்வளோ உயரத்துல இருந்தா? பாடசாலையில இருந்து வீட்டுக்கு போற வழியில சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே கால் தடுக்கி விழுந்துட்டேன். எதுவும் ஆகலையே, அது வரைக்கும் நல்லது. தேசமங்கலத்தம்மா காப்பாத்திட்டாங்க. உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். நாங்க காட்டுல இருந்தோம். இவளோட அப்பா இறந்ததும் இங்க வந்து தங்கியிருக்கோம். அப்பா காட்டுக்கு போகும்போது அவரை புலி அடிச்சிருச்சு. ஐயோ, அவரு பாவம். உன் அப்பா அம்மாலாம் யாருமா? என்னோட அப்பா தேசமங்கலத்தம்மாவோட பூசாரி. என்னாச்சு? நாங்க ஒண்ணு தொடக்கூடாதுமா. எதனால அப்படி சொல்றீங்க? நான் சுயநினைவு இல்லாம இருக்கும்போது நீங்க தானே காப்பாத்துனீங்க. அப்போ என்ன தொடமாட்டேன்னு சொல்றீங்க? உன்னோட அப்பா அம்மாலாம் உன்னை பார்க்காம கவலையில இருப்பாங்கல்ல. எனக்கு அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க. உனக்கு இப்ப சோர்வா இல்லையே? எனக்கு சோர்வாலாம் இல்ல. தேசமங்கலத்து அம்மா எப்போதும் என் கூட இருப்பாங்க. அதான் இவ்ளோ பெரிய மலையில இருந்து நான் விழுந்தும் எனக்கு ஒன்னும் ஆகல. தனியா போயிடுவியா இல்ல துணைக்கு நாங்க வரட்டுமா? வேணாம், நான் தனியாவே போயிருப்பேன். எனக்கு இங்க இருக்க எல்லா இடமுமே தெரியும். ஆமா, உங்க பேர் என்ன? மல்லி. இது குட்டிமா. குட்டிமா, அப்போ நீ தானே என்ன காப்பாத்துன. காப்பாத்துறவங்க கடவுள்னு அப்பாவும் குருவும் சொல்லிருக்காங்க. குட்டிமாவை பார்க்க நான் திரும்பவும் வருவேன். வருவியா? வருவேன். மலைக்கு மேல இருந்து திரும்பவும் குதிப்பியா? விழாம வர்றதுக்கு வழி எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேன். நல்ல பொண்ணு இல்லம்மா? ஆமாமா. எவ்வளவு அன்பா அந்த பொண்ணு பேசுறாளே. திமிரு அகங்காரம் எதுவுமே அவகிட்ட இல்ல. அப்பா. என்னம்மா? அவங்க ஏன் நான் பூசாரியோட பொண்ணுன்னு சொன்னதும் அவங்களும் குட்டிமாவும் நகர்ந்து போயிட்டாங்க. வேறுபாடெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது தான். அந்த பயத்துல தான் அவங்க தூரமா நின்றுப்பாங்க. மனுஷங்கள்ல நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்கல்ல. அதுதானே வேறுபாடோட அடிப்படை. அப்படிதான் குரு சொல்லியிருக்காரு. அது சரிதான். ஆனா ஜென்மம், பிறப்போட அடிப்படையில இது எல்லாத்தையும் வச்சுதான் மனுஷங்களை பிரிச்சுக்கிறாங்க. ஆனா அது தப்புதான், முழுமையான தப்புதான். அப்போ நான் அவங்களையும் குட்டிமாவையும் பார்த்தா விளையாடலாம்ல, பேசலாம்ல. அதுக்கு என்ன? நான் அவங்கள தொடலாம்ல. தொடலாமே. எல்லாரும் தெய்வத்தோட குழந்தைங்க. கடவுளோட பார்வையில யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அது சரி, தூங்கலையா? தூங்கணும். கண்ணை மூடினா குட்டிமாவையும் அவங்க அம்மாவையும் பாக்குற மாதிரி இருக்கு.
குட்டிமா சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமாப்பா? ஆனா இன்னொரு விஷயம், இனிமே நீ மலை மேல ஏறக்கூடாது. ஒருவேளை இன்னொரு தடவை கால் தவறி கீழே விழுந்துட்டா? இனிமேல் போக மாட்டேன். ம். சரி, அம்மாவை நடிச்சிட்டு படுத்து தூங்கு. குட்டிமாக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். எனக்கும் கவலை, குட்டிமாக்கும் கவலை. பூசாரியோட பொண்ணு பூசாரி கூட தான் இருக்கா. அது எப்படி? அவ மலை உச்சியில இருந்து விழுந்தும் எதுவும் ஆகாம இருக்கா? ஒருவேளை ஏதாவது மரத்துல மாட்டியிருப்பா. கீழே விழுந்ததை பார்த்தேன்னு தானே வர்ணா சொன்னா. வர்ணா ஒரு சன்னியாசி அம்மாவை பத்தி சொன்னா. பூசாரியோட பொண்ணை தள்ளி விட்டுட்டு வரும்போது பின்னாடியே வந்த சன்னியாசி அம்மாவை பத்தி. அவ எந்த வழியில போனாலும் அவங்க முன்னாடியே வந்து நின்னாங்கன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட அது உன்னோட பயத்தினால தோணுதுன்னு சொன்னேன். அவளுக்கு ஏதாவது மந்திர சக்தி இருக்குமான்னு என்கிட்ட கேட்டா. இல்ல ஒருவேளை அதான் உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அவங்க தான் பூசாரியோட பொண்ணை காப்பாத்திருப்பாங்களோ? குழந்தைங்க சொல்ற கதையெல்லாம் நீ பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். பூசாரியோட பொண்ணு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னா. அது தம்பியோட காதுக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. இங்க பாருங்க, ஒருவேளை உங்க தம்பிக்கு தெரிஞ்சா அது அவகிட்ட இல்ல என்கிட்ட தான் கேட்பாங்க. ரொம்ப வருஷமா இங்க வர்றதுக்காக காத்திருந்தோம். ஆனா திரும்பவும் நம்ம விதி அங்கதான் போகணும் போல. இந்த அரண்மனையில் இருக்கிற தூண்களுக்கு கூட மனசை வசீகரிக்கிற மனம் இருக்கு. இதுக்குள்ள எங்க திரும்பினாலும் அரசே அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. கையை கட்டி நிற்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. அதிகாரத்தை அனுபவிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை சுகன்யா. இவ்வளவு காலம் கழிச்சு சித்ரபானு மறுபடியும் இந்த தேசமங்கலத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. அது எப்பவுமே தப்பா போகாது. பெரியம்மா, என்னம்மா? நான் இன்னைக்கு குருகுலத்துக்கு போக மாட்டேன். அவளோட முகத்தை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மலை மேல ஏறும்போது அந்த பொண்ணு கால் வழுக்கி கீழே விழுந்துட்டா. யார் என்ன கேட்டாலும் நீ அதை மட்டும் சொல்லு. ஆ. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் அப்பாவோட காதுகளுக்கு இந்த விஷயம் வரவும் வராது. இது பெரியப்பா உனக்கு கொடுக்கிற வாக்கு. இப்ப போக பயம் இருக்கா? நான் இதுக்கு பயப்படணும்? நான் தான் இளவரசில. புத்திசாலி. இப்படிதான் சொல்லணும். வர்ணமா இந்த தேசத்தை ஆளும்போது அதை பார்த்து பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரசிக்கணும். வர்ணா, நீ எதுக்கு என்ன மலையில இருந்து கீழே தள்ளி விட்ட? யாரு தள்ளி விட்டா? அந்த மலைக்கு மேல பேய் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்க யாராவது பண்ணிருப்பாங்க. நீ பூசாரியோட பொண்ணுங்கிறதுனால அவங்க யாராவது பண்ணிருப்பாங்க. உண்மையாவே நான் உன்னை தள்ளி விடணும்னு நினைக்கவே இல்லை. சத்தியம். சரி, அப்போ நீ வேணும்னே எதுவும் பண்ணலன்னா நான் மன்னிச்சிடுறேன். நீ உங்க அப்பா கிட்ட சொன்னியா நான் உன்னை தள்ளி விட்டேன்னு? இல்ல, நான் தனியா தான் மலைக்கு மேல போனேன்னு சொன்னேன். கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன். அப்புறம் மலைக்கு கீழே ஒரு குட்டி பொண்ணை பார்த்தேன். அவ பேரு குட்டிமா. காட்டுவாசிங்களா? அது தெரியல. அவங்க யாரு? எங்க இருந்து வராங்க? அவங்க மனுஷங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். குட்டிமாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. காட்டுவாசிங்களை தொடக்கூடாது, அது தப்பு. இப்படி சொல்றதுதான் தப்பு. என் அப்பா தான் சொன்னாரு. என் அப்பா தப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களானதால குருவும் அவரோட பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடவே கூடாது. நிஜமாவே என் மேல உனக்கு கோவமே இல்லையா? இல்ல, நிஜமாவே இல்ல. வா, நம்ம பாடசாலைக்கு போலாம். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல நீ? சொல்ல மாட்டேன், சத்தியமா. உட்காருங்க. உட்காருங்க.
இன்னைக்கு 2 பேரும் சண்டை எதுவும் போடலையே. நாங்க 2 பேரும் சண்டையே போடல, அப்படித்தானே வர்ணா? எப்போ இப்படியே இருங்க. குரு, நேத்து கோவிலுக்கு வந்த சில பேரு அனந்தபுரத்துல இருக்கிற ஆற்றுக்கால் கோயில பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கறத கேட்டேன். ரொம்ப சக்தி வாய்ந்ததா அந்த கோயில். உங்களுக்கு தெரியும்னா ஆற்றுக்கால் அம்மாவோட பெருமைய பத்தி எங்களுக்கு சொல்லி தரீங்களா? அதுக்கு என்ன, அங்கிருந்து தானே நாங்க வந்தோம். அம்மா கத்து கொடுமா. ரொம்ப விசேஷமானது ஆத்துக்காலம்மா கோவில். அகிலாண்டேஸ்வரி அன்னபூர்ணி அம்மா, தாயே அம்மா, மாரியம்மா, இலங்காளி அம்மா, காசி விஜயலட்சுமி அம்மா, பிரத்யேகராணி அம்மா, துர்க்கி அம்மா. அவர் யாரு? நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போய்கிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த காட்சியை நான் பார்த்தேன். அவருதான் முல்லை வீட்டோட பெரியவர். தானம் பண்றதுலயும் தெய்வ பக்தியிலயும் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஊர்லயும் சரி வெளியூர்லயும் சரி யாராலையும் முடியாது. ஆனா அவர் முகத்துல இருக்க தெய்வீக கலையையும் சொல்ற வார்த்தையோடைய தெளிவையும் கேட்டா போக மனசே வராது. ஒரு நாள் கூட அவர் இத பண்ண தவறுனதில்ல. இதுல விசேஷமான விஷயம் என்னன்னா, இதை இவர் பண்றது இவருக்காக இல்ல, இந்த நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்காகவும் வேண்டிதான். நாங்க அவரை கடவுளோட தூதுவரா தான் நம்பிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற ஒரு தூதுவர். நீங்க என்ன சொல்றீங்க? மதுரை நகரை எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்களா? இந்த உலகத்தோட எல்லா இடத்துக்கும் நான் சுத்தி வந்திருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மதுரை நகரம்தான். மதுரையில் இருக்கிற காவேரி பட்டணத்துல கோவலன்னு பேர் கொண்ட ஒரு அழகான இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கண்ணகிங்கிற ஒரு அழகான யுவதிய. அந்த கோவலன் கண்ணகியோட குடும்ப வாழ்க்கை பார்க்கறவங்களை எல்லாம் வியக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா காலங்கள் கடந்த போது மாதவிங்கிற ஒரு நாட்டியக்காரி மேல கோவலனுக்கு ஆசை வந்தது. கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட போய் வாழ்ந்தாரு. கோவலன் போனதுக்கு அப்புறம் புருஷனை பத்தின நினைப்போட தேவி நம்பிக்கையில கண்ணகி வாழ்ந்துட்டு இருந்தா. மாதவி கூட சேர்ந்து வாழறதுக்காக கோவலன் தன்னோட சொத்துக்களை எல்லாம் வித்து தொலைச்சிட்டான். கடைசியில ஒண்ணு இல்லாம போன கோவலனை மாதவி தன்னோட வீட்டில இருந்து விரட்டிட்டான். தப்பு பண்ணிட்டோங்கிற எண்ணத்தோட அவன் ஊர் ஊரா சுத்தினான். கடைசியில நல்லவளான அந்த கண்ணகி புருஷங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, அவனை குறை சொல்ல முயற்சியும் பண்ணல. அதுக்கு பதிலா இழந்ததையெல்லாம் திரும்ப அடையணும்னு அவங்கிட்ட சொன்னான். கோவலன் கிட்ட தன்னோட வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சிலம்ப கொண்டு போய் விற்கும்படி கண்ணகி சொன்னான். அதை எடுத்துக்கிட்டு கோவலன் ஒரு வியாபாரி கிட்ட போனான். இதே நேரத்துல அரண்மனையில இருக்கிற மகாராணியோட ஒரு சிலம்பு தொலைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப விசேஷமான முத்துக்களால நிறைஞ்சது அந்த சிலம்பு. அதுவும் கண்ணகியோட சிலம்பு மாதிரியே இருக்கும். கோவலன் விற்கிறதுக்காக கொண்டு வந்த சிலம்பு மகாராணியோட சிலம்பா இருக்குமோன்னு நம்பி வீரர்கள் கோவலனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கோவலன் தான் திருடன்னு அவனை கொல்ல ராஜாவாயிருந்த நெடுஞ்செழியன் உத்தரவு போட்டாரு. அதன்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. கணவன் இறந்த விஷயம் தெரிஞ்சு தங்கிட்ட இருந்த இன்னொரு சிலம்பை எடுத்துக்கிட்டு கண்ணகி அரண்மனைக்கு வந்தான். கோவலன் வியாபாரி கிட்ட கொண்டு போன சிலம்பு தன்னோடது தான்னு அவ வாதம் பண்ணான். அந்த சிலம்பு தன்னோடது தான்னு இளவரசியும் சொன்னாங்க. கடைசியில பிரச்சனை பெருசாயிடுச்சு. தன்னோட சிலம்புக்குள்ள இருந்தது முத்துக்கள்னு இளவரசியும், கோவலன் கிட்ட கொடுத்து அனுப்பின சிலம்பில இருந்தது ரத்தினங்கள்னும் கண்ணகி வாதம் பண்ணினான். கடைசியில ராஜா பொற்கொள்ளர்களை கூப்பிட்டு 2 சிலம்புகளையும் சோதனை பண்ண சொன்னாரு. மகாராணியோட சிலம்புக்குள்ள இருந்தது முத்துக்கள் தான். அதை பார்த்த கண்ணகி தன் கையில இருந்த சிலம்ப தரையில ஓங்கி அடிச்சா. அதிலிருந்து வெளியில வந்தது வித்தியாசமான ரத்தின கற்கள். ராஜாவுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்களோட தப்பு புரிஞ்சுது.
ஒரு தப்பும் செய்யாத கோவலனுக்கு நாம தண்டனை கொடுத்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எந்த விசாரணையும் செய்யாம எந்த ஆதாரமும் இல்லாம தன்னோட புருஷனுக்கு தண்டனை கொடுத்த நெடுஞ்செழியனையும் மற்றவங்களையும் மன்னிக்க கண்ணகி தயாரா இல்ல. கோபம் வந்த கண்ணகி கோபமா ஆக்ரோஷத்தோட எழுந்திருச்சான். கண்ணகிக்குள்ள பத்ரகாளியே வந்தாங்க. கோபம் நிறைஞ்ச கண்ணகியோட கண்கள்ல இருந்து வெளில வந்த நெருப்பு மதுரையே மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. பத்தினியான ஒரு பெண்ணோட கண்ணிலிருந்து வந்த அந்த தீ அந்த ஊரை மொத்தமா அழிச்சிடுச்சு. அப்புறம் கோவம் தீராத கண்ணகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மதுரை நகரை விட்டு வெளியேறினா. அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதர்மத்துக்கு எதிராக போராடின பத்ரகாளியான அந்த அம்மா இனிமே எங்க போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தாயே மகமாயி, அம்மா மகமாயி. என்னம்மா? எனக்கு இந்த ஆறு கடந்து அந்த பக்கம் போகணும். இங்க எதுவும் தோணி இல்லையே, அப்புறம் எப்படி போக முடியும்? எனக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் எப்படி போவேன்? என்னாச்சு? நீ தனியாவா வந்த? அப்பா அம்மாலாம்? இப்ப நான் தனியா தான் இருக்கேன். நான் தனியா தான் அந்த பக்கமும் போகணும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் கேட்டேன். யாருக்காகவும் என்ன வேணாலும் நீங்க செய்வீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்தேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் உதவி பண்றதுல சந்தோஷம் அடையிற ஆளு நானு. நான் வேணா ஒன்னு செய்யறேன். நான் ஆத்துக்குள்ள இறங்கியே போறேன். ஐயோ, நீயா? வேணாம். எனக்கே கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும். உன்னால நடந்து போக முடியாது. அப்ப என்னோட பயணம் நின்னு போயிடுமே. உன்னோட பயணத்துக்கு தடங்களாவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நீ கேப்பியா? அது நீங்க சொன்னாதானே தெரியும். நான் சொன்னேன்ல, எனக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும்னு. உன்னை நான் என் தோல்ல சுமந்துக்கிட்டு அக்கறையில கொண்டு போய் விட்டுறேன். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நிச்சயமா இல்லை. உனக்கு என்னோட பேத்தி வயசு தான் இருக்கும். தாத்தாவோட தோல்ல பேரம்பேத்தியும் உட்காந்து போறத பார்த்தது இல்லையா? அதுல எந்த தப்பும் இல்லையே, பாசம் தானே அது. அது எப்படி? இப்பதானே பாத்தீங்க, அதுக்குள்ளயும் பேர குழந்தையா பாக்குறீங்க? என்னோட பார்வையில எல்லாரும் எனக்கு ஒண்ணுதாம்மா. சில பேரை பார்த்தா பசங்க மாதிரி தெரியும், சில பேரை பார்த்தா பேர பசங்க மாதிரி தெரியும். எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தானம்மா. தேவி அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. எந்த தேவி? சாட்சாத் ஜெகதாம்பிகா. நான் என்னுடைய வாழ்க்கைய அந்த அம்மாவுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். அம்மா காட்டுற வழியில தான் நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க தான் என் வாழ்க்கையே. என் வாழ்க்கையோட மொத்தமும் அவங்க தான். சரி, நான் இப்ப வரேன். சரிம்மா, வா, என் தோல்ல ஏறி உட்காரு, வா. மெது மெது. அப்படிதான். போலாமா? ஆத்துல நடுவுல போகும்போது பயந்துட மாட்டியே? பயப்பட மாட்டேன். இந்த அளவுக்கு தேவியை கும்பிடுற நீங்க பத்திரமா என்ன பாத்துப்பீங்க. சரி, நம்ம போலாம். அம்மா தாயே, எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணுமா? கருமாரியம்மா, அம்மா தாயே, ஆண்டவா, அம்மா தாயே, கருமாரியம்மா, அம்மா தாயே, லட்சுமி நாராயணா, காப்பாத்துப்பா. லட்சுமி நாராயணா. உங்களுக்கு தோல் ரொம்ப வலிக்குதா? இல்லவே இல்லை. ஒரு பூவை சுமக்கிற மாதிரி கூட எனக்கு தோணவே இல்லை. ஆனா உங்களுக்கு தர என் கையில ஒண்ணுமே இல்லையே. உனக்கு உதவி பண்ண எனக்கு அனுமதி கொடுத்தது
எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதை விட சிறந்த கூலி வேற என்ன இருக்க முடியும்? அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். நில்லுமா, ரொம்ப இருட்டிடுச்சு. நீ எப்படிம்மா தனியா இங்கிருந்து போவ? நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் வேணா கூட வரேன். எனக்கு அப்படி எந்த இடமுமே இல்லையே. ஆஹா, அப்ப இந்த பயணத்தோட நோக்கம்? தனியா இருக்கவங்களும் வாழணும்ல. பூமியில தாராளமான இடம் இருக்குல்ல. குணம் மட்டும்தான் குழந்தையோடது, பேசுறதெல்லாம் ரொம்ப ஆழமானது. உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லுமா? நான் ஒரு குழந்தைதான், போக இடம் இல்லாத ஒரு குழந்தை. அப்படின்னா என் கூட என் வீட்டுக்கு வரியா? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விருந்தாளி நீ. சரி, அப்ப நான் உங்க கூட வரேன். ஆனா நான் யாரு, நான் எங்க இருந்து வரேன், நான் எங்க போறேன்னு நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் கேட்க மாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுங்க. எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? உன்னோட வார்த்தையில இருக்கிற தெளிவு இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை பேசுற மாதிரியே இல்ல. சரி, இங்க பாருமா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல உன்னை தனியா விட மனசு வரல. ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னோட முகத்துல இருக்கிற அந்த ஒளியை பார்த்த ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது உங்களுக்கு சும்மா தோணுது. வாங்க போலாம். சரி வா. இதோ இதுதான் என்னோட வீடு. இந்தா. இது யாரோட குழந்தை? சொல்றேன். நீ உட்காருமா. இது என் மனைவி. குழந்தை நடந்து ரொம்ப சோர்வா வந்திருக்கா. முதல்ல அவ சாப்பிட்றதுக்கு ஏதாவது தயார் பண்ணு. நான் தினமும் போய் பூஜை பண்ணுவேன். நான் போய் பூஜையை முடிச்சிட்டு வரேன். நீங்க போங்க, உங்களோட பூஜை நிக்க வேணாம். நீ வா. இங்க பார், அந்த குழந்தைகிட்ட யார் என்னெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. என்னாச்சு? ஆத்தங்கரையில சாமி கும்பிட்டு முடிஞ்சதும் இந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்னா. ஆத்த கடக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டா. வேற எந்த வழியும் இல்லாம அவளை நான் என் தோல்ல சுமந்துக்கிட்டு வந்தேன். இந்த கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போறதுக்கு இடமும் இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்றான். ஐயோ பாவம், இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா, நம்பவே முடியல. வீட்டுக்கு வரியான்னு கேட்டதும் ஒத்துக்கிட்டா. கூட வரும்போது ஒரு நிபந்தனை போட்டான். நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்பா, நான் அந்த குழந்தைய ஒரு வாட்டி பார்க்கவா? பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மீனாட்சி, நான் பூஜையை முடிச்சிட்டு வரேன். நீ சீக்கிரமா சாப்பாடு செய். நம்ம விருந்தாளி இல்ல. வாங்க. உன்னோட பேர் என்னம்மா? தேவி. நல்ல பேரு. ஆமாம்மா, இந்த வழியா நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? வந்திருந்தா ஆறு கடக்கிறதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உன்னோட தைரியத்தை ஒத்துக்கிறேன். தனியா நடந்து வந்திருக்கியே இவ்வளவு தூரம்? ஒரு விதத்துல எல்லாரும் தனியா தானே இருக்காங்க. பிறக்கிறதும் தனியா, இறக்குறதும் தனியா. அப்புறம்
அப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் அது அவங்க நடந்துக்கிற விதத்துல தானே உருவாது. எனக்கு இப்போ உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்க முடிஞ்சதுல. உங்களை மாதிரி நல்ல ஆளுங்களும் கிடைச்சிருக்காங்க. நல்லா பேசுறியேம்மா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? குரு. யார் குரு? பிரபஞ்சம் குரு தானே, காத்தும் கடலும் குரு தானே. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இருமா, உடனே சாப்பாடு கொண்டு வரேன். இப்ப வந்துடுறேன். உட்கார்ந்து நேரம் போனதே தெரியல. சிவபெருமானுடைய திருவிழா இல்லையா? அழகான காட்சிக்கு குறை இருக்குமா என்ன? ஏ அங்க பாரு, என்னமோ மின்னிக்கிட்டு இருக்கே. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஒன்னும் புரியலையே. கால் சுவடுகள் இது. ஆனா இதுக்கு எப்படி தங்க நேரம் வந்துச்சு? இப்படி ஜொலிக்குது. சந்தேகமே இல்ல, இது விசேஷமான வேற என்னமோ தெய்வங்களுடைய கால் சுவடுகளை பத்தி புத்தகத்திலையும் நிறைய பேர் சொல்றதையும் கேட்டிருக்கேன். ஒருவேளை காலையில ஆகட்டும், படிச்சவங்களை வச்சு என்னன்னு கேட்போம். எதுக்கு காலையில வரைக்கும் காத்திருக்கணும்? இப்பயே போய் நம்ம யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம். வாங்க, அவங்க சொல்லுவாங்க இது என்னன்னு. வாங்க. அம்மா. என்னம்மா? சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சு. குழந்தைய சாப்பிட கூப்பிடலாமா? அப்பா பூஜை முடிச்சிட்டாங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன். என்ன? அம்மா, தேவி, அம்மா, என்ன எங்கம்மா மீனாட்சி? போன? என்னாச்சு? சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு குழந்தைய கூப்பிட வந்தேன். குழந்தை இங்க காணோம். என்னாச்சுமா? காணுமா? ஒருவேளை வெளியில எங்கேயா இருப்பா? என்னாச்சுப்பா? குழந்தைய காணுமாமே. வா, நம்ம வெளியில போய் தேடி பார்ப்போம். வா. அம்மா. ஏம்மா? தேவி. 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 ஏம்மா? தேவி. ஐயோ, கஷ்டமா போச்சு. சாப்பாடு செய்ய நேரமானதுனால எங்கேயோ போயிருப்பாளோ? இல்லம்மா, அந்த குழந்தைகிட்ட ஏதோ விசேஷம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலயும் மிகுந்த அறிவு. ரொம்ப இருட்டா இருக்கு, குழந்தை வேற தனியா இருக்கு. பராசக்தி, நான் என்ன பண்றது? நீ வா, நம்ம போய் பார்க்கலாம். அம்மா. தேவி. 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 குழந்தை. இது என்னம்மா, விருந்தாளியா வந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாமலா போயிடுவாங்க? தெரியாதுமா, இது ஏதாவது சோதனையா இருக்கலாம். நான் என்ன பண்றது? அப்பா பார்க்க போயிருக்காருல, பார்த்துட்டு வரட்டும். அம்மா தேவி, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். பார்க்குற ஆளுங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அப்படி ஒரு குழந்தைய யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? குழந்தைய தனியா அங்க உட்கார வச்சிருக்க கூடாது. ஆமா, மனசு என்னவோ கனமா இருக்கு மீனாட்சி. பசின்னு வந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அதை தேடி கண்டுபிடிக்க கூட முடியல. விருந்தாளியா இங்க கூட்டிக்கிட்டு வரும்போது நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அவ போகணும்னு நினைக்கிற வரைக்கும் அவ நம்ம கூடவே இருக்கட்டும்னு. அந்த முகத்தை பார்க்கும்போது நம்மளால வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? நிறைய குழந்தைய பார்த்திருக்கோம். நீங்க கவனிச்சிங்களா? அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு அமைதி. தப்பு பண்ணிட்டா பரிகாரம் பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இது அப்படி கூட இல்லையே. பாருங்க, சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க மனசு விட்டுருவீங்க. இந்த விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்.
உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. தாயே மகமாயி, அந்த குழந்தைய காப்பாத்து. வேற என்னால என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைக்கு துணையா தேவி மகமாயி இருப்பாங்க. ம், அவ்வளோ அருள் இருக்கிற குழந்தை எங்கேயுமே தனியாயிட மாட்டா. எந்த ஆபத்தும் அவளுக்கு வராது. அம்மா மகமாயி, வேண்டுதல்லையும் பூஜையிலையும் நான் எந்த குறையும் வச்சது இல்லையம்மா. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்துமா. அம்மா தாயே மகமாயி. ஆதிபராசக்தி அம்மா. ஐயோ அம்மா, என்ன ஐயா, என்ன காணன்னு பயந்துட்டீங்களா? ஊரெல்லாம் தேடி பார்த்து நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். எதுக்காகம்மா இங்க இருந்து போன? நீங்க இந்த வீட்டுக்கான வழிய காமிச்சீங்க, நானும் உங்க கூடவே வந்துட்டேன். ஆனா என்னால எங்கேயுமே தங்கி இருக்க முடியாது, போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாம்மா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. விருந்தாளிய தெய்வமா நினைக்கிறேன். உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க பூஜை அறையில போட்ட பூவெல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கிறது தெரியலையா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க யாருமா? சொல்லுங்க, நீங்க யாருமா? நானா? நான் யாருன்னு பார்க்கணுமா? அம்மா தாயே, மகமாயி, பராசக்தி தாயே. அம்மா, என்னையும் என் குடும்பத்தையும் சோதிச்சு பாத்தீங்களாமா? ஆனா உங்க பக்தியால எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு வந்துட்டீங்களே. அந்த குழந்தையா நான் தான் இருந்தேன். அடுத்தவங்களுக்காக உதவி செய்யற உங்க நல்ல மனசு, விருந்தாளிங்க கிட்ட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க காட்டின நல்ல மரியாதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ஜென்மம் புண்ணியம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை முழுவதும் நான் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் உயிரோட வந்து என் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கு மேல எனக்கு எந்த புண்ணியமும் வேணாம். சாப்பாடு இருக்குன்றதுக்காக சாப்பிடணும்னு கட்டாயம் இல்ல. ஆனா நான் வேற ஒண்ணு சொன்னா நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க, என் உயிரை கேட்டா கூட நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சொல்லுங்கம்மா. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கான இடத்த இந்த ஊர்ல நான் பார்த்து வச்சிருக்கேன். காலையில விடிஞ்சதும் கிழக்கு திசையை நோக்கி போங்க. அங்க தங்க நிறத்துல இருக்கிற கால் சுவடுகள் இருக்கும். அங்கதான் நான் தங்கறதுக்கான இடம் வேணும். அங்க இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன். நல்லதே நடக்கட்டும். அம்மா, அம்மா, தாயே, மகமாயி, அம்மா. என்னாச்சுங்க? மீனாட்சி, அம்மாதான், பராசக்தி தான் குழந்தையா நம்ம வீட்டுக்கு வந்தது. அம்மா என் கனவுல வந்தாங்க, என் கூட பேசினாங்க. இது வெறும் கனவு இல்ல, நிஜம்தான். அவங்க இந்த ஊர்ல குடியிருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னாங்க. பொழுது விடிஞ்ச உடனே அம்மா தங்கறதுக்காக கேட்ட அந்த இடத்த போய் நாம பார்த்துட்டு வந்துருவோம். நல்ல சாமியை கும்பிட்டுக்கோ. அம்மா நமக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அம்மாவோட புண்ணிய பாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. கும்பிட்டுக்கோ. அம்மா தாயே, அம்மா அம்மா பராசக்தி, அம்மா மகமாயி, அம்மா தாயே, அம்மா தேவி, அம்மா, அம்மா தேவி தாயே.
அப்பா ரொம்ப தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம். இது வரைக்கும் கனவுல சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. கண்டிப்பா இருக்கும். அம்மாவோட வார்த்தைகள் பொய்யாகாது. வா. ஐயா, நேத்திக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. நேத்தி சிவன் கோயில் திருவிழா முடிஞ்சு நாங்க திரும்ப வரதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. வர வழியில ஆத்த கடக்கிறப்போ அங்க ஒரு பவித்திரமான வெளிச்சம். அம்மா பராசக்தி, ஆத்தங்கரையில அம்மா நின்ன இடம். அது பயங்கரமா ஒளி வீசிட்டு இருந்தது. ஆமா, நீங்க பார்த்தது தேவியோட கால் சுவடுகள் தான். ஆமா, அம்மா சொன்னதை கேட்டு அம்மா தங்கறதுக்கான இடத்த பார்க்க தான் நாங்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வாங்க, நீங்களும் கூட வாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க. அம்மா தாயே பராசக்தி. அம்மா பராசக்தி, இந்த நாடு புண்ணியம் அடைஞ்சிடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தங்கறதுக்கான இடத்த நான் இங்க ஏற்பாடு பண்ணி தரேன். அம்மா தாயே பராசக்தி தேவி, பாருங்க, தேவி மகமாயி நம்ம ஊருக்கு அருள் கொடுத்துருக்காங்க. அம்மா நம்ம கூட நம்மள ஒருத்தர வாழ ஆசைப்படுறாங்க. முறைப்படி அம்மா தங்கறதுக்கான ஒரு இடத்த கட்டணும். ஆத்தங்கரையில அம்மாவோட கால் பதிஞ்ச இந்த இடம் அம்மாவோட பேர்ல இனிமே ஆற்றுக்கால்னு பேசுவாங்க. ஆற்றுக்கால், ஆற்றுக்கால், ஆற்றுக்கால் அம்மா, ஆற்றுக்கால் அம்மா, ஆற்றுக்கால், தாயே தேவி, ஆற்றுக்கால், ஆற்றுக்கால் அம்மா, ஆற்றுக்கால் அம்மா தாயே. ஆத்துக்கால் பகவதிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சக்கரை பொங்கல். அறுவடை எல்லாம் முடிஞ்சு அறுவடை செஞ்ச இடம் சும்மா இருக்கும்போது விவசாயிகளோட மனசு நிறைஞ்சிருக்கிறதுக்கு அறிகுறியா அம்மாக்கு பொங்கல் வச்சு ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா மக்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சமூக திருவிழாதான் ஆத்துக்கால் பொங்கல். பொங்கலோட சிறப்பு பத்தி நிறைய கதை இருக்கு. அத நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா தாயே, அம்மா தேவி பராசக்தி தாயே. தேவி ஆற்றுக்காலம்மா, தேவி மகமாயி. அன்னையில இருந்து ஆற்றுக்கால் அம்மாவா சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அருள் புரியுறாங்க அம்மா. அம்மாவோட கதையை கேட்டா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. அதுக்கு என்ன, சொன்னா தீராத அதிசய கதைகள் அம்மாவை பத்தி நிறைய இருக்கு. ஒண்ணு ஒண்ணா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அத சொல்றதும் புண்ணியம், கேக்குறதும் புண்ணியம். அப்பா, அப்படின்னா நான் குட்டிமாவை பார்த்துட்டு வரவா? எனக்கு குட்டிமாவை பார்க்கணும். அப்படின்னா போயிட்டு வா. ஆனா ரொம்ப தாமதமாக்கிடாத என்ன? நான் குட்டிமாவை பார்க்க போறதால யாராவது ஏதாவது சொல்லுவாங்களாப்பா? மரத்துல இருந்து ஒரு இலை விழும்போது அதை குறை சொல்ல நினைக்கிறவங்க அது கவிழ்ந்து விழுந்தாலும் நிமிர்ந்து விழுந்தாலும் குறைதான் சொல்லுவாங்க. அதனால இலை விழாம இருக்க முடியாதுல்ல. உனக்கு புரியுதாமா நான் சொல்றது? நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, நம்ம கர்மாவால தான் நம்ம குணம் உருவாகுதுன்னு. அப்படிதானே? புத்திசாலி. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றது தான் ஒரு நல்ல மனுஷனோட குணம். என் பொண்ணுக்கு அந்த குணம் நிறையவே இருக்கு. அத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. அம்மாவும் அதான் சொன்னாங்க. நான் சொன்னேல வருவேன்னு. சொன்ன வாக்க காப்பாத்த வேண்டாமா?
அம்மா எங்க? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. நீ கொஞ்சம் கை நீட்டு. என்னது இது? திறந்து பாரு. இது தேசமங்கலத்து அம்மா கிட்ட பூஜை பண்ணி வச்சிருந்தது, உனக்காக கொண்டு வந்தேன். சாப்பிட்டு பாரு. நல்ல ருசியா இருக்கு. வா நம்ம இங்க உட்காரலாம். உனக்கு வீட்ல தனியா இருக்க பயமா இல்லையா? இல்ல, நான் காட்டுக்குள்ள தானே வளர்ந்தேன். அங்க விலங்கு இருக்கு, பாம்பு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். அப்பா பூஜைக்கு போகும்போது நானும் வீட்ல தனியா தான் இருப்பேன். எனக்கு அப்பா இல்ல, உனக்கும் அம்மா இல்ல, அப்படிதானே? அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. அப்பா சொல்லுவாரு அம்மாவோட உருவத்தை பத்தி. அத கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்பாவை நினைக்கும் போது எனக்கும் அழுக வரும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.